அட்சய திருதிக்கு இன்னும் சில தினங்களே இருந்தாலும் ஜெட் வேகத்தில் ஏறிய தங்கம் விலையால் போதிய ஆர்டர்கள் கிடைக்காமல் நகைப்பட்டறைகள் வெறிச்சோடியுள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தங்க நகை தொழிலில் இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற நகரமாக விளங்குகிறது கோவை. மும்பைக்கு அடுத்தபடியாக கோவை தங்க நகை பட்டறைகளில் தயாராகும் தங்க நகைகளுக்கு இந்திய அளவில் நல்ல மதிப்பு உண்டு. கோவையில் ஆயிரக்கணக்கான தங்க நகை பட்டறைகளில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கமாக அட்சய திருதியை காலங்களில் இந்த தங்க நகை கூடங்களில் இரவு பகலாக தங்க நகைகள் செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு போதிய ஆர்டர்கள் இல்லாமல் தங்க நகை பட்டறைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களும் போதிய வேலை வாய்ப்பு கிடைக்காமல் கவலை அடைந்துள்ளனர். ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை காரணமாகவே ஆர்டர்கள் குறைந்துள்ளதாக தங்க நகை பட்டறை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அட்சய திருதி 2 நாள் கொண்டாடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வேலை பிஸியா இருந்து அந்த அளவுக்கு ஜுவல்லரி எல்லாம் பார்த்தா நல்ல செயிலும் நடந்துட்டு இருந்து. இப்ப இல்ல செயிலு கம்மி. அதுபோக இந்த ரேட்டுக்கு வாங்குற மக்களாலும் முடியல. ஃபர்ஸ்ட் பார்த்தா 50 பவுன்லாம் நகை கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டுருக்கவர் இப்ப பார்த்தா 5 பவுனோ 10 பவுனோ போட்டு கொடுக்க வேண்டாம். அல்ல இருக்கிற இடமோ ஏதோ அவர் மேலே கொடுக்க வேண்டிய நகை வாங்கினதுக்கு முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. வாடிக்கையாளர்களிடம் ஆர்டர் எடுக்கும் போது ஒரு விலையாகவும் நகையை செய்து கொடுப்பதற்குள் விலை உயர்ந்து மற்றொரு விலையாகவும் மாறிவிடுவதால் ஆர்டர் எடுக்கவே முடியாத நிலை இருப்பதாகவும் பட்டறை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். வெளிமாநில ஆர்டர்களும் குறைந்து போனதாக கூறும் அவர்கள் அட்சய திருதியை ஆர்டர்களும் எதிர்பார்த்த அளவில் கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சியதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, வேற ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. 1 செயின் 2 செயின் அந்த மாதிரி ஆர்டர். ஆனால் எங்கள் கூட என்னை நம்பி இருக்கிறேன், என் கூட இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கும் தொழிலாளர்கள் நாங்கள் செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை ஏறனால. நாங்கள் இது மொத்தமாக இப்போது நகை எடுக்கிறதுக்கே யோசனை பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் இந்த வெள்ளி கவரிங் ஐட்டம் நகையோட தங்க நகையோட நல்ல டிசைனிங் இப்போ கவரிங் வரனால நிறைய பேர் மக்கள் கவரிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க நகை தொழிலில் வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் உள்ளூர் தொழிலாளர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தங்க நகை விலை ஏற்றத்தால் மேலும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டியவங்க நாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பட்டறையில ஒரு 30 பேர் வேலை செய்யறோம். அதுல இப்ப 3 பேர் 4 பேர் 2 பேர் தான் வேலை செய்யறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரம் ஒரு ஆளுக்கு ஒரு வாரம் ஒரு ஆளுக்கு இருக்கும் வேலை. இதை நம்பி நாங்க எங்க குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜொலிக்கும் தங்க நகைகளை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை ஜொலிக்காததால் அவர்கள் வேறு தொழிலை நோக்கி நகர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 50,000 ரூபாயாக இருந்த 1 சவரன் தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் 70,000 ரூபாயை கடந்துள்ளது. இன்னும் சில மாதங்களில் 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ள நிலையில் தங்க நகை பட்டறை தொழில் கடும் நெருக்கடியில் தவித்து வருகிறது. இதனை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தற்போதைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி.